இந்த சென்னை கார்பரேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் கேபிள் கிடக்குது அப்படின்ட்டு போடுறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேபிள் கிடக்குதுன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காருல, அந்த ஃபோட்டோவை எடுத்து அதில் அந்த கேபிளோட ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு கார் அங்கே போயிட்டு இருக்கிறதுல அந்த காரை மட்டும் ஏஐ டூலை யூஸ் பண்ணி அழிச்சிட்டு உங்களுடைய குறை சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு போடுறாங்க. எந்த கேபிள் கிடக்குதுன்னு போட்டானா அந்த கேபிள் அப்படியே இருக்குது அந்த ஃபோட்டோவில். காரை மட்டும் அழிச்சிருக்காங்க. சரி, கார் அழிச்சு அந்த காரோட நிழல் பக்கத்தில் விழுந்திருக்கு, அதை அழிக்க வேணாம், அது கருப்பு பேச்சோட அப்படியே இருக்குது. சார் போஸ்ட் நம்பர் வேறு கொஞ்சம் போஸ்ட் வேறு கொஞ்சம் மேலே பெருசாக இருக்குங்க சார். ஆமாம், இது பண்ணிவிட்டு அதே இடம் அதே ஃபோட்டோ ஏஐ டூலை வச்சு அழிச்சிட்டு இதை வந்து உங்கள் குறை தீர்க்கப்பட்டது அப்படின்னு போடுறாங்கன்னா, இந்த அரசு மாதிரி அரசாங்க அதிகாரிகளும் வேஷம் போடுறதுல எவ்வளோ கிளியர் ஆகிட்டாங்க தெரியுதா? அதாவது சார், இது சமூக வலைதளத்தில் நம்ம பதிவு பண்ணனையும் அந்த டிபார்ட்மெண்ட் வாங்கி அந்த டிவிஷனுக்கு அனுப்பணும். அதுக்கு பதிலாக டிஎம்கே ஐடி விங் அனுப்பிட்டாங்க போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்க இந்த மாதிரி இந்த ஃபேக் இமேஜ் எல்லாம் போட்டு பண்றதுல அவர்கள் நிபுணர்கள். அது மாதிரி திமுக ஐடி விங் தான் இதை கையாள. அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ண சொல்லுங்களேன். இதெல்லாம் அந்த தம்பி ஃபேக்ட் செக் பண்ணாது, பண்ண வேலையை பிடிங்கிருவாங்க. மாசம் 3 லட்சம் ரூபாய் தெண்டமா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அது எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு, இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு காசு கொடுக்குறோம் என்று கொடுத்துருக்கோம். அதனால இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது பார்த்தா இது அசிங்கமா இல்லை. இன்னொன்று, சோஷியல் மீடியால எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சமாக தான் தெரியும். சோஷியல் மீடியால இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஏஐ இதெல்லாம் நிபுணர்கள் 5 நிமிஷத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அச்சம் கூட இவங்களுக்கு இல்லை பாரு.